மக்களை நீங்கள் வந்து ஃபேமிலியோட கொடைக்கானல் வந்தீங்க அப்படின்னா பெரும்பாலான நீங்கள் வந்து எங்கே போவீங்க அப்படின்னா குணா கேவு, லேக்கு, ராக் பில்லர் இந்த மாதிரி இடத்துக்கு தான் நீங்கள் கொடைக்கானல் வந்தால் போயிருப்பீங்க. நான் இந்த வீடியோவில் சொல்கிறத நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ சூப்பராக இருக்கும். கொடைக்கானல் வந்தீங்க அப்படின்னா இந்த பிளேஸுக்கு, அதாவது ப்ரைவேட்டான பிளேஸ், இந்த பிளேஸ்க்கு வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஸோ என்னென்ன இவங்ககிட்ட பேக்கேஜில் இன்க்ளூட் ஆகுதுன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் வந்து பூம்பாறை வந்துட்டிங்கன்னா பூம்பாறையிலேருந்து உங்களை வந்து பிக்கப் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு ஜீப் சஃபாரி மூலமாக இங்கே கொண்டு வந்து இறக்கி இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இறக்கணுன்னே இங்கே ஒரு பிரைவேட்டான ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஃபால்ஸுக்கு வந்து உங்களை ட்ரெக்கிங் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே சூப்பராக நீங்கள் குளியலெல்லாம் போட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக நீங்கள் இங்கே கேம்புக்கு வந்துட்டிங்கன்னா மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் கொடுத்துருவாங்க. லஞ்ச் கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே இங்கே விளையாடுறதுக்கெல்லாம் இடம் இருக்குது. ஸோ வாலிபால், ஃபுட்பால், கிரிக்கெட் அந்த மாதிரி எல்லாமே விளையாடலாம். ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்கன்னா சூப்பராகவே என்ஜாய் பண்ணலாம். என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து டீயும் ஸ்நாக்ஸும் கொடுத்துருவாங்க மக்களே. ஸோ அந்த டீயும் ஸ்நாக்ஸும் குடிச்சிட்டு நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஜீப் சவாரியில் ஒரு சன்செட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் சூப்பராக வந்து சன்செட் பார்க்க வச்சுருவாங்க. வச்சுட்டு நைட்டு வந்தீங்க அப்படின்னா நைட்டு வந்துட்டு பிரமாதமாக டிஜே இருக்குது. டிஜே போட்டுட்டு பக்கத்தாலேயே ஃபயர் கேம்ப் போட்டு பார்பிக்யூ செஞ்சு சூப்பராக அஸ்திடுவாங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 2 நேரமே பார்த்தீங்கன்னா நான்வெஜ் கொடுக்குறாங்க. நைட்டும் கொடுப்பாங்க, அடுத்த நாள் காலையிலையும் பார்த்தீங்கன்னா நான்வெஜ். இன்னொன்றுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு உங்களுக்கு வந்து வைல்டு அனிமல்ஸ் பார்க்குறக்கு ஜீப் சவாரியில் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லைனா அவங்க நம்பர்ஸை கீழே கொடுத்துருப்பேன், நீங்கள் கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம். ஸோ வாங்க அதில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். மக்களை நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மட் ஹவுஸு. ஸோ அடுத்ததான் உங்களுக்கு நான் டென்ட் ஹவுஸும் காமிக்கிறேன். ஸோ மட் ஹவுஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 5 மெம்பர்ஸ் நீங்கள் வந்து தங்கலாம். அப்படியே உள்ளே வாங்க. ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செம்ம வியூ. இதில் ட்ரோன் ஷாட்லேயும் காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே வந்துட்டிங்கன்னா அடிக்கிற குளிருக்கு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்டு எல்லாமே கொடுத்துருவாங்க. உள்ளே வந்து சார்ஜிங் போர்ட்டும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ சூப்பராக வந்து சார்ஜ் போட்டு நீங்கள் ஃபோன்லாம் ஜம்முன்னு யூஸ் பண்ணிக்கலாம். பெட்டு வந்து அவ்வளோ சூப்பராக அவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க. ஸோ 5 பேர் வந்து சூப்பராக வந்து எதமாக வந்து படுத்துக்கலாம் மக்களே. இதுதான் வந்து இந்த மட் ஹவுஸோட சிறப்பு அம்சம். ஸோ மக்களை நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா டென்ட் ஸ்டே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேசினேன் பார்த்தீங்களா, அவங்க வந்து ஸ்டே பண்ணதுக்கு உண்டான டென்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 மேன்ஸ் டென்ட்டும் இருக்குது, சிங்கிள் மேன் டென்ட் இருக்குது, 2 பேர் தங்குற மாதிரியும் டென்ட் இருக்குது. ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா டென்ட்டு அடிச்சு கொடுத்துருவாங்க. அதுக்குள்ளே நீட்டாக நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயர் போடுவாங்க. கேம்ப் ஃபயரில் செம்ம வைப்பு வந்து பண்ணலாம் மக்களே. நைட்டு வந்து ஸ்டே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா இது சுற்றியும் பார்த்தீங்கன்னா கண்ணு கெட்டினது வரைக்கும் காடு மட்டும்தான். ஸோ அங்கே அவங்க வந்து ஜீப்பில் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெளியும் போகவே முடியாது. ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு உண்டான பொருள் தேவையான எல்லாம் வந்து நீங்கள் வாங்கிட்டு முன்னாடியே வந்துடணும்னு நான் வந்து இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன். ஸோ நிறைய இங்கே வந்தால் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு நாங்களுமே ஆகட்டும் அவ்வளோ சிரமப்பட்டால் அதை நீங்கள் வந்து முன்னாடியே நீங்கள் வந்து பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் இங்கே வாங்கிட்டு வந்துடணும். ஏன்னா இங்கே கடை எதுவுமே கிடையாது. இது வந்து ஃபுல்லி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டான ஸ்பேஸ். அதாவது கொடைக்கானல்லேருந்து எனக்கு தெரிஞ்சு இங்கே கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் வந்து அப்பால தான் இந்த இடம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டென்ட் ஸ்டே. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. ஃபோட்டோ ஷூட்டு அது இதுன்னு அலைஞ்சிட்டு பொள்ளாச்சியில் சுற்றிட்டே இருந்தோம். சரி 2 நாள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு கொடைக்கானல் கேம்பஸில் புக் பண்ணி இங்கே 2 டேஸ் பேக்கேஜில் வந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அட்மாஸ்பியரெல்லாம் பயங்கர செமையாக இருந்துச்சு. முக்கியம் சொல்லப்போனால் வாட்டர் ஃபால்ஸு, ஆஃப் ரோடு ஜீப் சஃபாரி வேறு லெவல் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ணுங்கள். ஃபுட்டு பார்த்தீங்கன்னா 2 டைம் நான்வெஜ் கொடுத்தாங்க. அதை பார்பிக்யூ அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஆனால் வெஜ்ஜு நமக்கு பிடிக்காது, அதனால் கொஞ்சம் வெஜ்ஜு சுமாராக தான் இருந்துச்சு.
டென்ட் ஸ்டே பற்றி சொல்லுங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போது நம்ம வில்லேஜுக்குள்ளேயே சரி நம்ம பார்த்தீங்கன்னா டவுனுக்குள்ளே இருந்துட்டு இந்த பொல்யூஷன் அது வண்டி சத்தம் அதெல்லாம் இருந்துட்டு இங்கெல்லாம் பீஸ்ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக அப்படியே டென்ட்டில் ஜம்மு ஜாலியாக இருந்துச்சு, குளுன்னு இருந்துச்சு. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேம்பஸ் கொடைக்கானலுக்கு நிறைய கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்ககிட்டயும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி இங்கே வந்து தங்கின எக்ஸ்பீரியன்ஸுன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க, வாங்க கேட்கலாம். ப்ரோ சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு ப்ரோ இங்கே? ப்ரோ நல்லா இருந்துச்சு ப்ரோ. ட்ரெக்கிங்லாம் கூட்டிகிட்டு போனாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஃபால்ஸ் ஒன்று கூட்டிகிட்டு போனாங்க ட்ரெக்கிங்கில், அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் என்னென்னா ஃபுட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு. நைட்டு ஃபயர் கேம்பிங் எல்லாம் போட்டு கொடுத்தாங்க, எல்லாம் ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. ஜாலியாக என்ஜாய் பண்ணார். இந்த பிளேஸோட வைப் எப்படி இருந்துச்சு ப்ரோ? வைப்பு சொல்லவே தேவையில்ல ப்ரோ, செம வைப்பு. பக்கத்தில் வேறு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க, அவங்களோட சேர்ந்து வைப் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் நீங்களும் வந்தீங்க, உங்களோட வைப் பண்ணுறோம். பீஸ்ஃபுல்லாக இருக்குது ப்ரோ, காட்டுக்குள்ள பீஸ்ஃபுல்லாக இருக்குது ப்ரோ. இவ்வளோ நாள் கொடைக்கானல் வந்து இந்த குணா கேவ் லேக்கு இங்கே மட்டும் தான் போயிருப்பீங்க. இந்த இடம் எவ்வளோ ஸ்பெஷலாக உங்களுக்கு வந்து அமைஞ்சது? ரொம்ப ஸ்பெஷல் ப்ரோ. ஏன்னா ட்ரெக்கிங் ஆமாம் வண்டியில் வந்ததே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்துச்சு. அங்கேருந்து ஆஃப் ரோடிங்கில் வந்தோம், நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்காங்க. நீங்களும் அப்படி தான். இவ்வளோ நாள் கொடைக்கானல் வந்து நீங்கள் அந்த குணா கேவ் லேக்கு இந்த மாதிரி இடத்துக்கு இங்கே இதுதான் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது மட்டும் இல்லை. ஸோ இந்த கேம்பஸ் கொடைக்கானல் பேஜை விசிட் பண்ணி பாருங்கள், அருமையான ஒரு ப்ரைவேட்டான இடம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஸோ பசங்களாம் எவ்வளோ என்ஜாய் பண்ணிங்கன்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க, சூப்பராக இருந்துச்சு. ஸோ மக்களை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் கூட தான் நம்ம இருக்கோம். ஸோ இவர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம் இங்கே இந்த டெஸ்டினேஷனை எப்படி ரீச் பண்ணுறது, ஸோ இங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க அண்ணா, உங்கள் பேர்னா? என் பேர் அபுதாயிருங்க. இங்கே எப்படி நான் இந்த பூம்பாரிலேருந்து இந்த டெஸ்டினேஷன் எப்படி ரீச் பண்ணுறது, எப்படி உங்களை தொடர்பு கொள்வது? நீங்கள் கொடைக்கானல் கேம்பஸ்ன்னு இன்ஸ்டாகிராமில் போனாவே எங்களோட இது வந்துடும், ஃபுல்லாக வியூ வந்துடும். நீங்கள் அதில் உங்களுடைய டெய்லி அன்னன்னைக்கு உள்ள ரேட் ஆஃபரு, ஃபுட் ஆஃபரு, போக்குவரத்து எல்லாமே இந்த கொடைக்கானல் கேம்பஸ்ன்னு நீங்கள் டேரெக்டாக போட்டாவே யூடியூப்பு மொத்தம் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் எதில் போட்டாலும் எங்களுடைய பேட்டி எல்லாமே கிளியராக இருக்குது. அதில் வந்துட்டு அதில் நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கே தெரிஞ்சு போயிடும். அப்படிங்கிறப்போ வந்து அதே மாதிரி நீங்கள் பூம்பாறையில் வந்து ஒரு ஸ்டே கொடுத்துருக்குறோம். அந்த ஸ்டேயில் வந்து பூம்பாறையிலேருந்து இங்கே மேலே வர்றதுக்கு ஆஃப் ரோட் ட்ரெக்கிங் டிரைவிங் தாங்க. அப் அண்ட் டவுன் ரெண்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும். ஆஃப் ரோட்டில் வர்றதுக்கு அங்கே வரும்போது உங்கள் கார் எதை கொண்டு வந்தாலும் அங்கே எங்கள் பார்க்கிங் இருக்குது, அங்கே போட்டுட்டு எங்களோட ஜீப்பில் தான் நாங்கள் கொண்டு வருவோம். அந்த 4x4 ஜீப்பில் கொண்டு வந்தால் தான் அதை இங்கே கொண்டு வர முடியும் மேலே. அப்படிங்கிறப்போ வந்து ஆஃப் ரோட் டிரைவிங் ரொம்ப அருமையாக இருக்கும். அதோட மேலே பார்த்தீங்கன்னா மேலே வந்ததுக்கப்புறம் நீ பார்த்தீங்கன்னா டென்ட்டு ஸ்டே, ஹட்டு ஸ்டேன்னு இருக்குதுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்புள்ஸ் வந்து தான் தங்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஃபேமிலியாக வந்து தங்குறது நல்லாயிருக்கும், பேச்சுலராக வந்து போயிட்டாலும் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு அருமையான பிளேஸு வந்து பார்த்திங்கன்னா இது அருமையான பிளேஸ் உங்களுக்கு வந்துட்டு. அதே மாதிரி இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்த உடனே அவங்களுக்கு வந்து ரூம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஃபால்ஸ் கூப்பிட்டு போயிடுவோம். ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா அருமையான ஃபால்ஸ். அந்த ஃபால்ஸை குளிக்கிறதுக்குன்னே நிறைய பேர் இதுக்காண்டி தனியாக வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஃபால்ஸ் வந்து பார்த்துட்டு அந்த ஃபால்ஸை குளிச்சுட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்தோடனே மத்தியானம் ஃபுட்டு உங்களுக்கு வெஜ்ஜு சாப்பாடு ரெடியாக இருக்கும். சாப்பிட்றது ரொம்ப அருமையான ஐட்டம். ஃபுட்டில் எந்த கம்ப்ளைண்ட் இருக்காது உங்களுக்கு வந்துட்டு. அதை முடிச்சுட்டு வந்தீங்கன்னா இன்டோர் கேம் இருக்குது உங்களுக்கு வந்துட்டு, நல்ல கேம் விளையாடலாம். வாலிபால் இருக்குது, பேட்மிண்டன் இருக்குது, கிரிக்கெட் பேட் இருக்குது, எது இருக்குதோ உங்களுக்கு விளாட்றதுக்கு நல்ல பிளேஸ், அருமையான பிளேஸ் இருக்குது இதில் வந்துட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் வந்துட்டிங்கன்னா சன்செட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க. சன்செட்டு ரொம்ப ட்ரெக்கிங் சன்செட்டு தான் ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி போயிட்டு வந்ததுக்கப்புறம் கேம்ப் ஃபயர் போட்டு விட்ருவாங்க. கேம்ப் ஃபயர் பார்த்தீங்கன்னா 3-4 இடத்துல போடுவோம், பயங்கரமாக இருக்கும். அது உங்கள் வீடியோவில் உங்களுக்கே தெரியும், பாருங்கள். அதில் அதை முடித்ததுக்கப்புறம் நைட்டு வந்து மிட்நைட் சவாரின்னு கூப்பிட்டு போவோம். அனிமல் ரைடு மிட்நைட் சவாரின்னு கூப்பிட்டு போகிறோம். 9:30 9:30க்கு இல்லை 10 o'clock கூப்பிட்டு போவோம். அது உங்களுக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னாவே நேச்சுரலாக இருக்கும். போனீங்கன்னா நிறையா இருக்கிற விலங்குகள் ஏதாவது பார்க்குறா இருந்தால் நல்லா பார்க்கலாங்க, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. டிரைவிங் ஒரு அனுபவமாக இருக்கும். நீங்கள் வந்த கொடைக்கானலில் ஒரு புது அனுபவம், ஒரு வந்த இடத்துல இந்த ஒரு அனுபவம் எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது. நீ கொடைக்கானலில் வந்து எவ்வளோ இடத்த பார்த்துருப்பீங்க, இங்கே வந்து ஒரு அனுபவம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் கிடைக்கும். போயிட்டு வந்தோடனே நைட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு 1 hour போயிட்டு வந்ததுக்கப்புறம் நைட் டின்னர் பார்த்தீங்கன்னா நைட்டு சப்பாத்தி, பார்பிக்யூ எல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். நீங்கள் வெளியில் ஹோட்டலில் என்ன சாப்பிட்றீங்களோ அதோட ஃபெசிலிஸ்ட்டாக இருக்குது. இந்த காட்டுக்குள்ளே எப்படி எல்லாம் அரேஞ்ச் பண்ணாங்கிற ஒரு நீங்கள் ஃபீல் பண்ணுறோம், அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். அதை முடிச்சுட்டு நைட் எல்லாம் படுத்து தூங்கிட்டு இங்கே மியூசிக் இருக்குது, நல்ல மியூசிக் போட்டு கேட்கலாம். தனித்தனி ஸ்பீக்கர் கொடுத்துருவோம். உங்களுக்கு எப்படி வேணால் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு நல்ல பிளேஸ் இது வந்துட்டு. இதை முடிச்சதுக்கப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒன்று சன்ரைஸ் கூப்பிட்டு போயிடுவாங்க. சன்ரைஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரெடி ஆகிட்ட பண்ணுவோம், உங்களுக்கு டின்னர் ரெடி ஆயிரும். டின்னர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பொங்கல் வச்சுருவோம், ஒரு நாளைக்கு வந்து பிரெட் ஆம்லெட் போட்டுருவோம், ஒரு நாளைக்கு இட்லி சட்னி சாம்பார் போட்டுருவோம்.
வெரைட்டிஸ் அருமையாக இருக்கும். அதில் எந்த குறையும் இருக்காது. எவ்வளோ கெஸ்ட்டு வந்துட்டு போயிருக்கிறாங்க, யாரும் இது வரைக்கும் எந்த ஃபெயிலியும் நம்மள்ட்ட சொன்னது கிடையாது. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ரொம்ப தேங்க்யூண்ணா. ஸோ மக்களே உங்களுக்கு வந்து இதோட தெளிவான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இப்போ அவர் சொல்லி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த பிளேஸ்க்கு வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா இவரோட நம்பரை வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இவங்களோட இன்ஸ்டா ஐடியும் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் அதில் பார்க்கலாம், ஆஃபர்ஸும் நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இங்கே கொடைக்கானல் கேம்பஸுக்கு வந்து நாங்கள் வந்திருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஈரோட்லேருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்திருக்காங்க. ஸோ சூப்பராக வந்து நாங்கள் வந்ததுலேருந்து செம்ம வைபோட என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சிருப்போம் இங்கே ஸ்டேலாம் எப்படி இருந்துச்சு, நிறை குறை எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ப்ரோ, சொல்லுங்கள் ப்ரோ. நீங்கள் நான் என் பேர் மதியரசு. நாங்களும் கேங்காக தான் வந்தோம். எங்களுக்கு பிளானே இல்லை நாங்கள் வரக்கு. அப்போ திடீர்னு பிளான் பண்ணி வரலான்னு வந்தோம். வந்துட்டு இந்த சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் இதில் எதிர்பார்க்கவே இல்லை இந்தளவுக்கு இருக்காது. சரி அமௌண்ட்டு ரொம்ப கம்மியாகிற மாதிரி 1800 கம்மியாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம். அப்புறம் வந்து ஆஃப் ரோடெலாம் கூப்பிட்டு வந்தாங்க பாருங்க, தரமாக இருந்துச்சு. வண்டி குழுங்குக்கு அப்படியே இப்போ ஏரில் பறப்பீங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. அங்கிருந்து வந்தோம், வண்டி நிறுத்திட்டு வந்தாங்க. வந்தோடனே நல்லா வரவேற்பு இருந்துச்சு. அப்புறம் ஃபுட்டு கொடுத்தாங்க, சாப்பிட்டு போயிட்டு அங்கே விளையாட கிரவுண்டில் இருந்துச்சு. பக்கத்துலேயே கிரவுண்ட் இருக்குது. உங்களுக்கு வந்து குளிக்கிறதுக்கு ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. கிரவுண்ட் போனோம், வாலிபால் கிரிக்கெட் எல்லாமே இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. விளையாண்டு முடிச்சுட்டு ஒரு ஈவினிங் ஆட்டம் ஆயிடுச்சு. அப்புறம் இது கூப்பிட்டு போகிறாங்க, ஃபால்ஸுக்கு போனாங்க. ஃபால்ஸ் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே காட்டுக்குள்ளே போனால் ஃபுல்லாக க்ளவுட்ஸ்லாம் மூணாங்காட்டி நல்லா இருட்டாக இருந்துச்சு. நான் சூப்பராக இருந்துச்சு. ஃபால்ஸ் போனால் நல்லா ஜில்லுன்னு வாட்டருக்கெல்லாம் குளிச்சுட்டு ஜாலியாக எதமாக வரலாம். வரப்போ நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு சூப்பராக இருந்துச்சு. வந்து முடிச்சு கொஞ்ச நேரம் இருந்தால் அப்போ டீ ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்தாங்க. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் ஈவினிங் கேட்ட மணி கேம் விளையாண்டோம். அப்புறம் 9:30 கேட்ட இது தந்தூரி எல்லாம் பிரியாணி எல்லாம் கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் பார்பிக்யூ நல்லா கொடுத்தாங்க. விளையாண்டுட்டு அப்புறம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. நைட் ஃபுல்லாக விளையாண்டோம். அப்புறம் கேம்ப் ஃபயர்லாம் போட்டாங்க. அப்புறம் பாட்டு கேட்டு டான்ஸ் ஆடிட்டு நல்லா தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு சன்செட் பார்க்கலாம் போயிட்டு பார்த்து முடிச்சாச்சு வந்துட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மடி விளையாண்டோம். அப்புறம் சாப்பிட்டோம். அப்புறம் அவ்வளோ முடிஞ்சு நாங்கள் மடி ஆஃப் ரோடிங் போக போகிறோம். சூப்பர். நான் சொல்ல மாதிரி நைட்டு கூப்பிட்டு போனாங்க. நைட்டு காட்டில் கூப்பிட்டு போனாங்க. நல்லா விலங்கு பார்க்கலான்னு. அங்கே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. எல்லாம் சூப்பராக அந்த சவுண்டு எஃபெக்ட்லாம் நல்லா ஜம்முன்னு இருந்துச்சு. வண்டியில் கூப்பிட்டு நீங்கள் இந்த ஆஃப் ரோட் ட்ரெக்கிங் வந்து ரோடு வந்து ஸோ நம்ம ரோடு மாதிரி நார்மலாக இருக்குன்னு நினைக்காதீங்க. ஸோ ரோடு வந்து ரொம்பவுமே வந்து கரடு முரடாக தான் இருக்கும். ஸோ நான் அந்த ரோடோட வந்து ட்ரோன் ஷாட் வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அந்த ரோட்டில் வந்து நம்மளை சேஃபாக கூட்டிகிட்டு வரது பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா தான். ஆனால் நம்ம பேருங்கண்ணா லோகேஸ்வரன். ஸோ லோகேஸ்வரன் அண்ணா தான் சூப்பராக வந்து நம்மளை சேஃப்டியாக வந்து நைட் ஜீப் சஃபாரி ஆகட்டும், அந்த ஃபால்ஸ் ஆகட்டும், அப்புறம் அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வரதாகட்டும் சூப்பராக வந்து ஓட்டிகிட்டு கூட்டிகிட்டு வர்றாங்க. ஸோ அவர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம் இங்கே எவ்வளோ வருஷமாக இருக்காரு, இங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் சொல்லுங்கள். நான் அந்த கேம்ப் ஸ்டார்ட் பண்ணதில் இங்கே இருக்கோம். குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 வருஷம் ஆகும். இங்கே வந்து ரோடு ரொம்பவுமே மோசமாக இருக்கும். வர கெஸ்ட்டை வந்து நாங்கள் கேர்ஃபுல்லாக கூப்பிட்டு வந்து நாங்கள் இங்கே வந்து ரீச் பண்ணிவிட்டு திரும்ப வந்து கேர்ஃபுல்லாக நாங்கள் வந்து ட்ராப் பண்ணுற வரைக்கும் நாங்கள் கேர் எடுத்து பண்ணிக்கிறோம். எங்களுக்கு என்னென்னா வர்ற கெஸ்ட்டுக்கு வந்து எந்த ஒரு எதுவுமே ஆகக்கூடாது. அதுக்காக நாங்கள் வந்து சேஃப்டியாக எந்த அளவுக்கு ட்ரைவ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ட்ரைவ் பண்ணி நாங்கள் அவங்கள வந்து சேஃபாக கொண்டு வந்து ட்ராப் பண்ணிடுவோம். தேங்க்யூண்ணா. ஸோ இவர் நீங்கள் வந்துட்டு வீடியோவில் பார்க்குறங்காட்டி உங்களுக்கு அனுபவம் தெரியாது. ஸோ ரியலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோடு ரொம்பவே மோசமாக இருக்கும். ஸோ அவ்வளோ ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்களும் நேரில் வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.